இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையின் செயல்முறை தொகுப்பு புத்தகம் மற்றும் காவல்துறை பாடல் வெளியீட்டு விழா மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் சென்டரில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காவல்துறை செயல்முறை தொகுப்பு புத்தகம் மற்றும் பாடலை வெளியிட்டு பேசினார். அப்போது புதுச்சேரி மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்ப காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் அதிக கவனம் எடுத்துக் கொண்டார் என்றும் அவரது எண்ணம் போலவே புதுச்சேரி காவல்துறையில் அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அவர் இந்த மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ளார். தொடர்ந்து அவர் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விழாவில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜ்வேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார், பி ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஓய்வு பெறவுள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.